රාජපුත්‍රම් රාසමානික මහතා ඔබතුමාගේ 27 ඉදිරිපත් කිරීමට ඒ සම්බන්ධයෙන් අපේ මට තොරතුරු දෙන්න බෑනේ ගරු විපක්ෂ නායකතුමා මේ ඒකට දෙන්න ඕනේ අපේ අධික මේ කවුද අපේ මහජන ආරක්ෂක අමාත්‍යතුමා ඒ සම්බන්ධයෙන් එතුමා පිළිතුරු ලබා දී. ගරු ශානක්‍යන් රාජපුත්‍රයන් රාසමානික මහතා ඔබතුමාගේ 27 கௌரவ சபாநாயகர் அவர்களே, மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தேசிய இன வீதத்தின் பிரகாரம் நிலப்பகிர்வு மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களின் குடிப்பெரம்பல் மீது ஏற்படும் தாக்கம் தொடர்பானது. பல தசாப்தங்களாக மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட நில ஒதுக்கீடு மற்றும் குடியேற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ் அரசியல் பிரதிநிதிகளும் பாதிக்கப்பட்ட உள்ளூர் சமூகங்களும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக சம்பந்தப்பட்ட சுற்று நிறுவனத்தின் கீழ் அரச காணி ஒதுக்கீடு செய்யும் போது தேசிய இன வீதாசாரம் பேணப்படவில்லை. அதனால் பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்து வந்த பகுதிகளில் இன வீதாசார பரம்பலில் மாற்றம் ஏற்பட்டதாகவும் சிங்கள பலத்த பேரினவாத அரசினால் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் நடைபெறுகின்றது எனும் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளன. அண்மை காலங்களில் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் இடம்பெறும் கியூலோயா திட்டத்தின் தொடர்புடைய நடவடிக்கைகள் மற்றும் மயிலத்தமடு மற்றும் மாதவனை போன்ற மேய்ச்சல் தரைகளின் பிரச்சினைகள், குடியேற்ற கொள்கை மற்றும் நீர்ப்பாசன உள்ளிட்ட வளங்களில் சமமான அணுகல் குறித்து பொதுமக்களின் கவலை அதிகரித்துள்ளது. இதனை அடுத்து பொது முக்கியத்துவம் வாய்ந்த அவசர விடயமாக கௌரவ அமைச்சரிடம் பின்வரும் விடயங்களை கோரப்படுகின்றன. கௌரவ சபாநாயகர்களே, இது மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த கேள்வியல் சம்பந்தமான விடயம். ஏனென்று சொன்னால் கௌரவ சபாநாயகர்களே, உங்களுக்கு தெரியும், இன்று மகாவலி அதிகார சபையின் ஊடாக காணிகளை பெரும்பான்மை சமூகத்துக்கு வழங்குகிற இந்த திட்டங்களை கொண்டு வந்து இன்று காடுகளை அழித்து அந்த காடுகளை அழித்து நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்கி அந்த நீர்ப்பாசன திட்டங்களிலே தண்ணி வத்தும் பொழுது யானைகளுடைய தொல்லை அதிகரித்து இன்று உங்களுக்கு தெரியும் வாழைச்சேனை நகர் பிரதேசம் வரைக்கும் யானைகள் வந்திருக்கிறார்கள். அப்போ மிக முக்கியமான கேள்விகள் கௌரவ சபாநாயகர் அவர்களே. முதலாவது கேள்வி, 13ஆம் அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் கீழ் அட்டவணையின் பின்னிணைப்பு 2இல் அரச நிலங்கள் பகிர்தல் போது தேசிய இன வீதம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட உள்ளது. அதன்படி மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தேசிய இன வீதத்தின் அடிப்படையில் மாவட்ட ரீதியாக வழங்கப்பட்ட நிலங்களின் அளவை இன ரீதியான விவரங்களுடன் தெரிவிக்கவும். இரண்டாவது கேள்வி, மகாவலி அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வழங்கப்பட்டுள்ள நிலத்தின் மொத்த அளவு ஏக்கர் கணக்கில் எவ்வளவு? மேலும் தேசிய இன ரீதியாக பயனடைந்த குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மூன்றாவது கேள்வி, வடக்கு மாகாணத்தில் கியூலோயா திட்டத்துக்காக எத்தனை ஏக்கர் காணி மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இருக்கின்ற பெற்றுக்கொள்கின்றது? வடக்கு பிராந்தியத்தில் இருந்து இந்த திட்டத்தின் கீழ் எத்தனை குடும்பங்கள் குடியேற்றப்பட உள்ளன? மேலும் எத்தனை குடும்பங்களை குடியேற்றுவதற்கு திட்டமிடப்பட உள்ளன? இந்த திட்டத்தின் கீழ் பயனாளர்களின் தெரிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட முறைமை என்ன? நாலாவது கேள்வி, மயிலத்தமடு மற்றும் மாதவனை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் போன்ற உள்ளூர் மக்களால் முன்பு பயன்படுத்தப்பட்ட காணிகள் எவ்வளவு பகுதி மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது? ஐந்தாவது, கியூலோயா திட்டத்துக்காக 13,000 ஏக்கர் காணி பயன்படுத்தப்பட உள்ளதாக நாங்கள் அறிகிறோம். அவ்வாறின் மயிலத்தமடு மற்றும் மாதவனை விவசாய மற்றும் மேய்ச்சத்தலை காணிக்காக மகாவலி பி வலயத்தில் இருந்து 3000 ஹெக்டேர் காணிகளை விடுவிப்பதில் உள்ள பிரச்சனை என்ன? ஆறாவது, மகாவலி கே வலயம் புதிதாக உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நாங்கள் அறிகின்றோம். இந்த திட்டம் எங்கே உருவாக்குவதற்காக திட்டமிடப்பட்டது? இத்தகைய பயன்படுத்தப்படுகின்ற காணிகள் விஸ்தீர்ணம் எவ்வளவு என்பதுடன் இந்த கே வலயத்தின் நோக்கம் என்ன? ஏழாவது, நில ஒதுக்கீடு கொள்கைகள் காரணமாக மக்கள்
அமைப்பில் மாற்றம் அல்லது உள்ளூர் தேசிய இனங்களில் இடம்பெற உள்ள மாற்றம் புறக்கணிப்பு ஏற்படாமல் இருக்க அமைச்சு மேற்கொள்ள உள்ள நடவடிக்கை என்ன? கௌரவ சபாநாயகர்களே, இது மிக முக்கியமான ஒரு கேள்விகள். ஒரு நிமிடம் கௌரவ சபாநாயகர்களே, மகாவலி அதிகார சபையினூடாக எங்களுடைய மக்களுடைய காணிகளை மகாவலி ஒரு சொட்டு தண்ணியும் பெறாமல் இந்த பிரதேசங்களில் மணல் அகழ்வு போன்ற விடயங்களை செய்து இன்று மட்டக்களப்பு விவசாயிகள் பெருமளவாக பாதிக்கப்பட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மட்டக்களப்பிலே 5000 ரூபாய்க்கும் கூட நெல் விற்க முடியாத சூழலில் இருக்கிறார்கள். வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காப்புறுதி வழங்குவதற்கு 13ஆம் தேதிக்குள்ள அது பதியவில்லையே, அதை வழங்க முடியாதுன்னு சொல்றாங்க. இவ்வாறான பின்னணியிலே தான் இந்த கேள்வியை நான் கேட்கின்றேன்.